இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, வேலூர் மறை மாவட்டம் சேத்துப்பட்டு மாதா மலையில் அந்த பகுதியில் நான் பணிபுரிந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த ஆண்டினுடைய தவக்காலம். நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு. ஆம், 2006ஆம் ஆண்டு தவக்காலத்தில் மும்பையில் இருக்கிற மலாடு வெஸ்ட் என்ற பகுதிக்கு மறைவுரைக்காக போயிருந்தேன். 3 நாட்கள் மாலை வேளையில் 6லிருந்து 9 மணி வரையிலும் பெரிய நற்செய்தி மாநாடு, தவக்கால நற்செய்தி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 3வது நாள் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே எனக்கு ஹை ஃபீவர், ரொம்ப பயங்கரமாக காய்ச்சல் வந்துருச்சு. அந்த இடத்திற்கு நான் அடிக்கடி சென்று வந்ததனால் அங்கு மேடை அருகிலே நின்ற சிலரை எனக்கு நன்றாக தெரியும். பாராசிட்டமல் மாத்திரை வாங்கிட்டு வாங்க என்று சொன்னேன். ஒரு 10 நிமிடத்தில் வந்தார்கள். மேடையில் இருக்கும் பொழுதே அந்த மாத்திரையை சாப்பிட்டேன், தண்ணி குடித்தேன். ஜுரம் நிற்கலை, கொஞ்சம் இறங்குச்சு. அதன் பிறகு இரவு நான் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் காலையில் திரும்பவும் சென்னைக்கு ஃப்ளைட் திரும்பி வருகிறேன். அன்பானவர்களே, இரவு முழுவதும் காய்ச்சல். காலையில் ஏர்போர்ட்டுக்கு சென்றேன். பறந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கூட கம்பளி கொடுத்தாங்க, மாத்திரை கொடுக்குறேன்னாங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க, கூட வாங்கி போட்டேன். ஆனால் எதுவுமே கேட்கல. அப்படியே வந்தேன். அதிகமாகி விட்டது. ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியில் மீனம்பாக்கத்தில் வெளியில் வருகிறேன். அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர், மதுரவாயில் பகுதியில் இருக்கிற நம்முடைய சேத்துப்பட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய நண்பர், ஒரு கட்சியை சேர்ந்தவர், திரு தேவதாஸ் என்பவர். அவருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகணும். சேத்துப்பட்டுலேருந்து மீனம்பாக்கத்துலேருந்து சேத்துப்பட்டு கொண்டாந்து விடணும். என்னால் நடக்க முடியல. அங்கே அந்த சாலை ஓரத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அவர் காணா, ஃபோன் போகலை. அதன் பிறகு என்னுடைய சகோதரர் ஒருவர், நண்பர், திரு அமல்ராஜ் அவர்கள், அவரை கூப்பிடுறேன், ஃபோனில் கூப்பிட்றேன். உடனடியாக எடுத்தார். அவர், நான் கூப்பிட்டுட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் இடையிலேயே ஆட்டோ வந்தது. ஏறி மதுரவாயில் வந்து விட்டேன். மீனம்பாக்கத்திலேருந்து மதுரவாயில் வந்து விட்டேன். மதுரவாயில் வரும் பொழுது அங்கே முருகன் ஸ்டால் என்ற பழைய ரோடு, இப்போ இருக்கிற பெரிய அகலமான ரோடு இல்லை, முருகன் ஸ்டால் என்ற ஒரு கடை உண்டு. அங்குதான் தேவதாசனுடைய நண்பரை சந்திப்பேன். அங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்பிற்குரியவர்களே, கடைகளெல்லாம் இல்லை, பூட்டி இருக்கு. வியாழன் வெள்ளி சனி கூட்டம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டேன், பூட்டி இருக்குது. ஒரு ஸ்டூல் மட்டும் வெளியே இருந்துச்சு, உட்காந்துக்கிட்டேன். என்னுடைய சகோதரர் அமல்ராஜ் அவர்களுக்கு நான் ஃபோன் செய்கிறேன். அவர் உடனடியாக புறப்பட்டு வர்றேன் ஃபாதர் என்று, நான் அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லிட்டேன். அன்பானவர்களே, அவர் வரும்பொழுது நான் ஸ்டூல் மேலே இல்லை, கீழே விழுந்து கிடந்திருக்கிறேன். என்னை யாரும் கண்டுகொள்ளலை. அவர் வந்து என்னை தூக்கி கொண்டு அவர் வாகனத்தில் வைத்து ஒரு பெரிய மருத்துவமனையிலே சேர்த்தார். அந்த மருத்துவமனைக்கு, மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையிலிருந்து டாக்டர்கள் வந்து அங்கே உதவி செய்கிறார்கள். அவர்கள் என்னை சோதித்து பார்த்துவிட்டு ஸ்கேன் எடுத்தார்கள். எனக்கு டயாலிசிஸ் போகணும், வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை டயாலிசிஸ் பண்ணணும், ரத்தம் புதுசாக ஏற்றணும், இல்லைன்னா பிழைக்க மாட்டார், சிறுநீரக பிரச்சனை ரொம்ப கடுமையாயிடுச்சு என்று ரிப்போர்ட் சொல்லுகிறார்கள். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுகிறது. என்னுடைய ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்கள் ஃபோன் செய்கிறார், என்னை விசாரிக்கிறார். என்னை சிஎம்சிக்கு வந்துடுங்க என்று சொல்லுகிறார். உடனடியாக நான் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது சவுதி அரேபியா சென்று இருந்த என்னுடைய நண்பர் தேவதாஸ் அவர்கள் திரு அமல்ராஜ் அவர்களிடமிருந்து கேள்விப்பட்டு உடனடியாக என்னை மருத்துவமனையில் வந்து சந்திக்கிறார். அவர் சொன்னார், ஃபாதர், சேத்துப்பட்டு மாதா மலை புனித தண்ணீர் வச்சிருக்கிறேன் ஃபாதர் என்று சொன்னார்.
அவருடைய நம்பிக்கையை பாருங்க. நான் அதை நினைச்சு பார்க்கல. உடனடியாக எடுத்து வர சொன்னேன், எடுத்து வந்தார். குடித்தேன். குடித்து விட்டு உடனடியாக வாகனத்திலே புறப்பட்டு சிஎம்சி வந்து விட்டேன். சிஎம்சியிலே உடனடியாக என்னை சோதித்தார்கள். பர்ஃபெக்ட்லி ஓகே. இன்ஸ்டன்ட் கியூர் given through the intercession of Mary, our mother. பூரண சுகமாகிவிட்டேன். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். பாவியாக இருக்கிற எனக்கு கடவுள் அன்னை மரியா வழியாக இப்படி செய்கிறார் என்றால் நம் எல்லாருக்கும் செய்வார். என்னுடைய அனுபவத்திலே அன்பானவர்களே, நான் கண்டுபிடித்தது அந்த மலையில் இருக்கின்ற சேத்துப்பட்டு மாதா மலையில் இருக்கின்ற அந்த புனித நீர் கிணற்றிலிருந்து எடுக்கின்ற தண்ணீர் மட்டுமல்ல, அந்த பகுதியில் எந்த தண்ணீரை நீங்கள் குடித்தாலும் அதன் வழியாக மரியா, அன்னை மரியா, தூய லூர்தன்னை, சேத்துப்பட்டு மாதா நமக்கு புதுமையாக சுகத்தை கொடுக்கிறார்.